श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। இன்னைக்கு டாபிக் எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். நாம் என்னதான் வாழ்க்கையில் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தாலும் அப்பப்போ நம்மள அறியாமல் உள்ள சில கேள்விகள் எழும். ஆனால் அதற்குண்டான பதில் நமக்கு தெரியாததுனால, எல்லா மக்களும் அந்த கேள்விக்குண்டான பதிலை தெரியாததுனால நம்ம யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாது. இப்போ நமக்கு ஒரு கடை எங்கே இருக்குது, ஒரு பொருள் எங்கே வாங்கலாம்னா யார்கிட்ட கேட்டால் தெரியுமோ அவங்ககிட்ட போய் கேட்கணும்னு தோணும். சில கேள்விகள் நமக்கு மனதில் எழுகின்ற சில கேள்விகளுக்கு யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாது. சில சமயம் அந்த கேள்விகள் எழாமல் இருந்திருக்கலாம், சில பேர்த்துக்கு எழுந்திருக்கலாம். அது என்னென்ன கண்டிப்பாக, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு நாளாவது நமக்கு அந்த மனசுக்குள்ள அந்த கேள்வி எழும். அந்த கேள்வி வாட் இஸ் ஒய் திஸ் பர்த்? நான் ஏன் பிறந்திருக்கேன், எதற்காக நான் பிறந்திருக்கேன், பர்த்னா என்ன, இந்த உலகத்துல நான் ஏன் பிறந்தேன், இந்த வீட்டில் ஏன் நான் பிறந்தேன், இந்த நாட்டில் நான் ஏன் பிறந்தேன். காஸ், ஏன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி எல்லாரும் படிச்சிருப்பீங்க. எல்லாத்துக்கும் என்ன ஒன்று இருக்கணும், காசுன்னு ஒன்று இருக்கும். எஃபெக்ட் நம்ம பார்க்குறோம், அதுக்கு ஒரு காசு இருக்கும். இப்போ எஃபெக்ட்டுங்கிறது நான் பிறந்திருக்கேங்கிறது, அப்போ அதுக்கு ஒரு காசு இருக்கணும். அப்போ நான் ஏன் பிறந்தேன், எதற்காக பிறந்தேன், நான் ஏன் இந்த பேரண்ட் பிறந்தேன், நான் ஏன் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு ஏன் இந்த குழந்தைகள், நான் ஏன் இப்போ இந்த ஸ்கூலில் இருக்கேன், நான் ஏன் இந்த காலேஜில் இருக்கேன், ஏன் அந்த வேற நிலைக்கு நான் வேற காலேஜில் நான் இல்லை, இந்த காலேஜில் நான் இருக்கேன். நீங்கள் சூஸ் பண்ணினதாக தெரிஞ்சாலும் நான் ஏன் இந்த பேரண்ட்டுக்கு பிறந்தேங்கிறது, நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணல. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் யாராவது உங்களை கூப்பிட்டு ஏமா அந்த உலகத்தில் எந்த அம்மா அப்பா உங்களுக்கு வேணும் நம்மளை கேட்டாங்களா என்ன? சாய்ஸே இல்லை. ஆனால் பிறந்துட்டோம். அப்போ மகன்கள் பிறக்கும்போது அதே மாதிரி தான், என் வரிசையாக குழந்தைகளை படுக்க வச்சு உனக்கு இந்த எந்த குழந்தை வேணும்னு நம்மளை கேட்டாப்பா கொடுக்குறாங்க. ஸோ அங்கே சாய்ஸ் இல்லை. ஆனால் காலேஜில் சாய்ஸ் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் உண்மையில் அது சாய்ஸ்குள்ளே இல்லைங்கிறது போக போக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எதுக்கு பிறப்பு, அப்புறம் ஏன் நான் இறக்குறேன், அடுத்த சப்ஜெக்ட் ஏன் இறப்புன்னு ஒன்று ஏன் நடைபெறுகிறது, வாட் இஸ் டெத், வாட் இஸ் பர்த். பிறந்தவங்க எல்லாருமே தெரிந்து கொள்ளக்கூடிய மனதில் எழ வேண்டிய கேள்வி, பதில் தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. வாட் இஸ் பர்த், டெத். ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணின பர்த், நான் ஃபேஸ் பண்ண போற டெத், இது ரெண்டை பத்தின நாலேஜ் தெரிந்து கொள்ளுவது உங்களுடைய உரிமைன்னு நான் சொல்றேன். ஒருத்தருக்கும் அது ரைட்ஸ் இருக்கு, தெரிஞ்சுக்கணும். ஆனா அதற்குண்டான சோர்ஸ் நமக்கு இல்லாததுனால, இல்லைன்னு நினைச்சுக்கிறதுனால நம்ம அதை பத்தி தெரியாமே வாழ்ந்துடுறோம், தெரியாமையே பிறந்தோம், தெரியாமையே வாழ்றோம், தெரியாமையே இறக்கிறோம். அதனாலதான் டெத்துனா ஒரு பயம் வருவது. எல்லாத்துக்கும் காரணம் பிறந்துடுறோம், ஓடுறோம். டெத்துனா ஏன் ஒரு மரணம்னா ஒரு பயம் ஏன் வருது அப்படின்னா, இதை பற்றிய நாலேஜ் எதை பத்தி பாருங்க. பரீட்சையில நீங்க எழுதிட்டு இருக்கீங்க, ஒரு அந்த இடத்துல ஒண்ணு தெரியல அப்படின்னா உடனே என்ன வருது, ஒரு பயம். எதை பற்றியும் ஒரு அறியாமை இருக்கிற வரைக்கும், அந்த இக்னோரன்ஸ் இருக்கிற வரைக்கும் மனசுல என்ன இருக்கும், அந்த பயம் இருக்கும். இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யாரை போய் நாடலாம், இது ஒரு கேள்வி. வாட் இஸ் பர்த் அண்ட் டெத்? இந்த கேள்விக்கு யாருக்கு பதில் சொல்றதுக்கு யோகிதாம்சம், who is qualified to answer? அடுத்த கேள்வி. ஏன்னா மனிதனா பிறந்தவங்க எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் அவர்களுடைய பிறப்புங்கிறது எப்படி நடைபெற்றதுங்கிறது அவருக்கு தெரியாது. பிறந்துட்டேன்னு தான் சொல்லுவாரே தவிர, இன்னாருக்கு பிறந்திருக்கேன்னு சொல்லுவாரே தவிர, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வித் பர்த், நான் ஏன் இங்க பிறந்தேன், பர்பஸ் ஆஃப் பர்த் கூட சொல்லிடலாம். நான் ஏன் இங்க பிறந்தேன், நான் ஏன் அங்க பிறக்கல, இந்த வீட்டு நான் ஏன் பிறந்தேன், அந்த பக்கத்து வீட்டை நான் ஏன் பிறக்கலையும் போது அவருக்கு அது பதில் கிடைக்காது. ஏன்னா பிறந்தவங்க அனைவரும் அதற்குண்டான காரணத்தை சொல்ல முடியாது.
அப்பதான் நம்ம எங்க போறோம்? ஹோலி புக் பகவத்கீதை எல்லாரும் கேட்டிருப்பீங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர், ஏன்னா இஸ் த குவாலிஃபைட் பர்சன், ஏன்னா அவர் யாரு? விஷ்ணுடைய அவதாரம். அவர் நம்மளுடைய நார்மல் ஹியூமன் பீயிங் கிடையாது. விஷ்ணுடைய அவதார புருஷனாக வந்தவர் தான் கிருஷ்ணர். சோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? கண்டிப்பா he will be the qualified person to answer ஹியூமன் பீயிங்ஸுடைய பர்த்தை பத்தியும் டெத்தை பத்தியும் பேசுறதுக்கு குவாலிஃபைடு உடையவர் அவர் தான். அவரை தவிர வேற யாருமே என்ன கிடையாது, தேவதைகளை தவிர வேற யாருமே குவாலிஃபைட் கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லா மகான்களும் பிறக்கும் போதும் ஏன் பிறந்தங்கிறது, இந்த வீட்டுல ஏன் பிறந்த அந்த வீட்டுல ஏன் பிறந்தங்கிறது பதில் சொல்ல முடியாது. அப்ப நம்ம எங்க போறோம்? இன்னைக்கு சப்ஜெக்ட் வேல்யூ ஆஃப் வேல்யூஸ் நம்ம படிச்சுட்டு இருந்துட்டு நாம ஏன் இது போறோம்னா, ஃபர்ஸ்ட் பர்த் இஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ இல்லைங்களா? அதனோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும், இந்த பர்த்தோட வேல்யூ, இந்த லைஃபோட வேல்யூ தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இன்னைக்கு கொஞ்சம் வர்த்தகர் இருந்து டீவியேட் ஆகி ஒரு பகவத்கீதையில, ஏன்னா இட்ஸ் அவர் ஹோலி புக். இப்ப அந்த ஹோலி புக்ல நான் ஒரே ஒரு ஸ்லோகம் எடுத்து அந்த ஸ்லோகத்துக்கு அவர் என்ன பதில், இந்த குண்டான பதில் அங்க இருக்கு. நம்ம படிக்காதனால நமக்கு தெரியலையே தவிர அங்க இறைவன் கொடுத்திருக்கார், கிருஷ்ணர் அங்க என்ன கொடுத்திருக்கார். அதுல 2வது அத்தியாயத்துல ஒரே ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அங்க என்ன, அந்த 2வது அத்தியாயத்துல அதை நான் படிக்க போற ஸ்லோகத்துல மொத்தம் 700 ஸ்லோகங்கள் பகவத்கீதை, 18 அத்தியாயங்கள் இருக்கு. அதுல 2nd அத்தியாயத்துல இப்ப நான் ஒரே ஒரு ஸ்லோகம் நம்பர் பாத்தீங்கன்னா 22, 2/22 அந்த ஸ்லோகத்துல இத பத்தின பதில் கொடுத்திருக்கார். ஏன்னா நானா பேசல, அங்க இருக்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். இதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா, கர்மா தியரின்னு எடுத்துக்கலாம், கர்மா பிளான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம செஞ்ச கர்மத்தினுடைய விளைவுதான் நம்ம பிறப்பு அப்படிங்கிறோம். இப்ப இது தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இன்னொரு நாலேஜ் நமக்கு தேவைப்படுது. நம்மளோட உடம்பு பத்தின, பாடியை பத்தின ஒரு அறிவு. இப்ப நம்ம கண்ணு பாக்குறோம், ஒரு பாடி தெரியுது, சரீரம் மீன்ஸ் பிசிக்கல் பாடி. இப்ப நம்ம பாக்குறோம் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் டாக்டர்ஸ் ட்ரீட் பண்றது எல்லாமே கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு சரீரம், பாடி. அது ஸ்தூலம்னு சொல்லுவோம். கண்ணுக்கு தெரியக்கூடியது ஸ்தூலம், கிராஸ். அது இல்லாம சட்டில், அதுக்குள்ள சாஸ்திரம் என்ன சொல்லுது, கண்ணுக்கு தெரிகிற சரீரத்துக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு சரீரம் உள்ள இருக்கு. அதுக்கு பேரு சூக்ஷ்ம சரீரம். கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமான ஒரு சரீரம் உள்ள இருக்கு. இது 2க்கும் காரணமானது காரண சரீரம். அது காஸ் தான், வெறும் அது ஒரு சரீரமா நம்ம பார்க்க கூடாது, இட் இஸ் அ காஸ். சோ 3 ஸ்தூல சரீரம்ங்கிறது இப்ப கண்ணுக்கு பாக்குற சரீரம். டாக்டர்ஸ் ஆபரேஷன் பண்ணாலும் உங்க ஹார்ட், லங்ஸ் எல்லாம் பாக்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாமே ஸ்தூல சரீரம் தான். அப்புறம் தான் இறைவன் சொல்றாரு பகவத்கீதையில என்ன சொல்லுதுன்னா, கண்ணுக்கு தெரிகிற சரீரத்துக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு சரீரம் இருக்கு. நீ டாக்டர்ஸ் போய் கேட்டீங்கன்னாலும் அவங்களுக்கு அது தெரியாது. அலோபதி டாக்டர்ஸ் they don't know, பட் இந்த ஆயுர்வேத டாக்டர்ஸ் கொஞ்சம் இதை பத்தின அறிவு வச்சிருக்காங்க. நம்ம பேசும்போது தெரியும் உள்ள சூக்ஷ்ம சரீரம் இருக்குங்கிறத அவங்க கொஞ்சம் படிக்கிறாங்க. பட் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் they don't know about this சூக்ஷ்மா. ஃபூல் அப்படின்றாங்க, நம்ம பேசணும்னா யூ ஆர் ஃபூல் அப்படிம்பாங்க. அடுத்தது காரண சரீரம், காஸ் ஃபார் திஸ் பாடி. இப்ப ஏன்னா டெத்துனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சரீரத்தில் ஏற்படுற மாற்றத்தை தெரிஞ்ச, சரீரத்தில் இருக்கிறது என்னன்னு இருக்குன்னு தெரிஞ்சோம்னா தான் அதில் வருகிற மாற்றம் என்னன்னு நம்ம டெத்துனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ 3 இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ நாம சப்போஸ் இப்ப நாம இந்த சரீரத்திலிருந்து இறக்குறோம் அப்படின்னா 2 பிரியும். இப்ப கண்ணுக்கு தெரிகிற சரீரத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாத சட்டில் பாடி, ஒன்னு கிராஸ் சட்டில்னு எடுத்துக்கலாம். கிராஸ் பாடியில இருந்து 2 ஒன்னு சேரும் போது நமக்கு பிறப்பு நடக்குது, 2 பிரியும் போதுதான் இறப்பு நடக்குது. அப்ப என்ன நடக்குது, கிராஸ் பாடியில இருந்து சட்டில் பாடி, இந்த கண்ணுக்கு தெரியாத சரீரம் வெளியில வர்றதுக்கு பேருதான் இறப்பு. அப்ப நான் என்ன ஆகுறதுல, காணாமல் போவது இல்லை. மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத சரீரமாக நான் இருக்கிறேன்னா எங்க கற்பனை பண்ணிக்கூடாது, பேயா பிசாசா அப்படி இல்லை. அது யாரோட கண்ணுக்கும், அது நம்மளால மற்றவங்க கண்ணுனால நம்மள பார்க்க முடியாது. சோ அதுக்கு பேரு தான் டெத்துன்னு தெரிஞ்சோம்னா தான் நான் இந்த பிறப்பு என்ன ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, இதற்கு முன்னால எனக்கு நடைபெற்ற டெத் என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த பிறப்பு எப்படி நடைபெற்றது நம்ம லிங்க் பண்ண முடியும். அதுக்காக ஃபர்ஸ்ட் எதை பார்க்கிறோம், வாட் இஸ் டெத். செப்பரேஷன் ஆஃப் த சட்டில் பாடி ஃப்ரம் த கிராஸ் பாடி இஸ் நோன் அஸ் டெத். அதாவது போத் 2மே, காரண சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூலத்துட்டு வெளியில வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்தூலத்தை நம்ம என்ன பண்றோம், எரிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி முடிச்சிடும். ஆனா அந்த ஜீவன், நான் அப்படிங்கிற ஒரு ஆள் என்ன பண்றான், he travels after the death, he travels போய் அடுத்த சரீரத்தை
அடுத்து அவனுக்கு ஒரு டிராவல்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டிராவல் டைம்ல தான் நம்ம என்ன பண்றோம், பித்ரு காரியம்னு சொல்லுவோம். இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது. அதெல்லாம் எதுக்காகனா அவங்களுக்கு அந்த ஸ்தூல சரீரம் இல்லாததுனால அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்களால செஞ்சுக்க முடியாது. அப்ப அந்த டிராவல் அப்போ அவங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்காகத்தான் நம்ம என்ன கொடுக்குறோம், பிண்டம் கொடுக்கறது. அதெல்லாம் ஜோக்குக்காக அல்ல. இப்ப புத்திரன் ஒரு பேர் ஏன் வந்ததுன்னா, புத்திரக சான்ஸ்கிரிட்ல புத்திர அப்படின்னா திராயத்தே இது புத்திரகன்னு பேர். ஏன் அவனுக்கு புத்திரன், பையனுக்கு பேர் புத்திரன்? திராயத்தை காப்பாற்றுகிறான். ஆஃப்டர் டெத் பையன் என்ன பண்றான், நம்மள காப்பாத்துறான். எப்படி? பிண்டம் கொடுப்பது, தர்ப்பணம் கொடுக்கறதன் மூலியமாக, காரியங்கள் செய்வதன் மூலியமாக பையன் நம்மள காப்பாற்றுறதுனாலதான் திராயத்தே இது புத்திரஹா. சோ அதுக்கப்புறம் நம்ம காரியங்கள் செய்யும்போது நம்ம என்ன பண்றது, டிராவல் ஆகி அடுத்த ஒரு சரீரத்தை ஒரு மதரோட ஊம்புல போய் நம்ம பிறக்கிறோம். அடுத்த சரீரம் நமக்கு கிடைக்கும். இதுதான் பேசிக். இப்போ எப்படி டிசைட் ஆகுது? இப்ப நான் நான் ஹியூமன் பீயிங்கா பிறந்துட்டேன் அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது, கர்மா தியரி என்ன சொல்லுது, சாஸ்திரத்துல கர்மா தியரி பிளான் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னால நீ பல ஜென்மங்கள் எடுத்திருக்கிறாய். இதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்மம்னு கிடையவே கிடையாது. இதற்கு முன்னால சிவபெருமான சிவபுராணத்துல இங்க தெரிஞ்சவங்களுக்கு கேட்டிருப்பீங்க. புல்லாய் பூடாய் மரமாய் விக்ஷமாய் பல்வேறு விக்ஷமாய் கணங்களாய் பேய்களாய் கணங்களாய்னு அப்படியே எத்தனை சரீரம், என்னென்னமோ சரீரம் எடுத்திருக்கோம். புல்லா பிறந்திருக்கலாம், பிளான்ட் சரீரம், அல்லது அனிமல் சரீரம் எடுத்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அனிமல் சரீரம் எடுத்திருக்கலாம், மனித சரீரம் எடுத்திருக்கலாம், புலியா பிறந்திருக்கலாம், பூனையா பிறந்திருக்கலாம். இதுக்கு மாதிரி பல சரீரங்கள் நம்ம இதுக்கு முன்னால எடுத்திருக்கோம். இப்ப என்ன சரீரம் கிடைச்சிருக்கு, ஹியூமன் பாடி கிடைச்சிருக்கு. இப்ப நாம இந்த சரீரத்துக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் திருப்பி என்ன ஆகும், புல்லாய் பூடாய் மறுபடியும் நாம மனிதராய் கூட பிறக்கலாம், கணங்களாக கூட பிறக்கலாம். அப்படிங்கிறத பகவத்கீதையில உங்களுக்கு அது எப்படி நடைபெறுகிறதுங்கிறது இப்ப நான் உங்களுக்கு அந்த ஸ்லோகம் படிக்கிறேன். 2வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகத்துல இது சொல்ற. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சையாதி நவானி தேஹி. அழகான ஒரு ஸ்லோகம். அதாவது இப்ப நான் அவர் எப்படி உதாரணம் கொடுக்கிறார் பாருங்க, அது புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ வாசாம்சி ஜீர்ணானி, வாசம்னா ட்ரெஸ், ஜீர்ணானி அப்படின்னா ஓல்டு, நஞ்சு போனது. ஒரு ட்ரெஸ் வாங்குறோம், போட்டு 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 பழசாயிடுச்சு. ஜீர்ணானி யதா விகாய, என்ன பண்ணுவோம், நஞ்சு போன அளவுக்கு ஆணுச்சு, பழசாயிடுச்சு அப்படின்னா விகாய, நம்ம என்ன பண்றோம், அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுறோம். எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போட்டு அது பழசானதுக்கு அப்புறம், நஞ்சு போனதுக்கு அப்புறம், ஜீர்ணானினாங்க தன்னுடைய இதனுடைய திறமை இழந்ததுக்கு அப்புறம், அது ட்ரெஸ்ஸா இல்லாம ஓட்டை கிழிசல் அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், விகாய. எப்படி எத்தான எப்படி நீ என்ன பண்றத, விகாய தூக்கி போடுறியோ அத போல அந்த ட்ரெஸ் என்னது, இப்போ நவானி கிருண்ணாதி நரோபராணி. நரகன மனிதர்கள், எல்லா ஜீவர்களும் என்ன பண்றோம், நம்ம இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த சரீரம் வயதானதுக்கானால இதுக்குள்ள இனிமேல் வாழ முடியாதுன்னு ஆனதுக்கு அப்புறம், அல்லது பிராரப்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம், வேக்சின் எல்லாம் நடக்குது நமக்கு தோணும். அது மாதிரி பிராரப்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்ப முடியணும்னு இருக்கோ அதெல்லாம் பிறப்பு முதலே கனெக்ட் ஆகி தான் வருது. அப்போ இந்த இடத்துல சொல்றது, இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றது, உன்னுடைய சரீரம் ஜீர்ணானி என்னது, நவானி கிருண்ணாதி நரோபராணி, புதிதான ஒரு சரீரத்தை நீ எடுக்கிற. புரிஞ்சுங்களா? இப்போ நான் இது எதையும் நான் சொல்லக்கூடாது, பகவத்கீதையில கிருஷ்ணர் நம்மளுடைய ஹோலி புக்ல இதைத்தான் சொல்லியிருக்கார். அதைத்தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். நவானின புதுசு, கிருண்ணானின எடுத்துக்கிற, நரோபராணி என்ன பண்றோம், இந்த ட்ரெஸ் பழசாச்சுன்னா, இந்த உடல் பழசாயிருச்சு, வாழ முடியாத சூழ்நிலை வந்துருச்சுன்னா இந்த சரீரத்தை விட்டுட்டு, எப்படி பழைய ட்ரெஸ் நம்ம தூக்கி போட்டுட்டு புது ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறோமோ அதை போல இந்த சரீரம் பழுதடைந்துருச்சுன்னா, வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு நாம என்ன பண்ற, நீயே மனிதர்கள் என்ன பண்றாங்க, எல்லா ஜீவராசிகளும் அடுத்த சரீரத்தை எடுத்துக்கொள்கிறோம். அதை தூக்கி போடுறதா டெத்து.
அடுத்து என்ன சொல்றாரு? யதா ஷரீராணி விகாய, அதை போல ஷரீராணி விகாய நவானி, எப்படி புது ட்ரெஸ் எடுத்து நீ போட்டு நவானி கிருண்ணான்னு புது ட்ரெஸ் நீ எப்படி போட்டுக்கிறியோ அதை போல சரி, இது யாரு மனிதர்கள் எப்படி புது ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாங்களோ ததா அதை போல ஷரீராணி ஷரீரங்கள் விகாய, விகாயனா விட்டுட்டு போயிடுற நீயே, ஒருத்தர் விட்டுட்டு போறோம். விகாய ஜீர்ணானி, இந்த சரீரம் ஜீர்ணானி பழசானுச்சுன்னா அந்யானி, வேறொரு அந்யம்னா அந்யானின்னா வேற, அந்யானி சையாதி நவானி தேகி, உள்ள இருக்கிற அந்த தேகத்துக்குள்ள இருக்கிற அவன், அந்த ஜீவன், அவனுக்கு ஒரு பேரு, அவன் என்ன பண்றான்? அடுத்த சரீரத்தை போய் எடுத்துக்கிறான். நவானின்னு புது சரீரம். இதுல இந்த சரீரம் ரொம்ப பழசானதுனால, இதுல வாழ முடியாத பழுதடைந்ததா இருக்கிறதுனால அவன் அதை விட்டுட்டு இன்னொரு புது சரீரத்துக்கு அவன் போறான். அப்படிதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். இப்ப நாம இதை பத்தின இன்னும் கொஞ்சம் வேற இதே டாபிக் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரத்துல பல இடத்துல இதை பற்றி விஷயங்கள் நிறைய இருக்கு. உபனிஷத்துக்கள்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதைத்தான் இங்க பகவத்கீதையில கொடுத்திருக்காரு. இதை பத்தின இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு பல இடத்துல இருந்து எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப எப்படி இந்த பிறப்பு நடைபெறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி இப்ப என்ன ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்? கண்டினியூஸா பர்த் டெத்துங்கிற சைக்கிள்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதுல மனித சரீரமாக எடுக்கும் போது மட்டும்தான் புண்ணியம் பாப்பம்னு ஒரு அக்கௌண்ட் ஆட் ஆகும். இப்ப விலங்காக பிறக்கும் போது அவங்களுக்கு ஃப்ரீவில் கிடையாது. விலங்குகளுக்கு சூஸ் பண்ணி புலி நான் இனிமேல் மான் அடிச்சா பாவம், நான் இனிமேல் புல்லை மேய்ஞ்சுக்கிறேன்னு மேய முடியாது. தேர் ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. சோ அங்கெல்லாம் புண்ணிய பாப்பங்கிறது கிடையாது. தர்மத்துக்கு உட்பட்ட செயல் புண்ணியம், அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ணா அதுக்கு பேர் பாப்பம். தர்மத்தை சூஸ் பண்றமா அதர்மத்தை சூஸ் பண்றமான்னு சூசிங் தேர்ந்தெடுக்கிற சக்தி கொடுத்திருந்தா தான் நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். அனிமல்ஸ்க்கு அது கிடையாது. அதனால அவங்க புண்ணியத்தை ஆட் பண்ணிக்கிறதும் கிடையாது, கழிக்கிறது மட்டும்தான், பாவத்தை கழிக்கிறது மட்டும்தான் நடக்கும். இப்ப மனித சரீரம், இதுக்கு முன்னால் நம்ம பல மனித சரீரம் எடுத்திருக்கிறோம். அதுல ஃப்ரீவில்ல யூஸ் பண்ணி தர்மத்துக்கு உட்பட்டு பல காரியங்களை பண்ணி புண்ணியத்தை வச்சிருக்கோம், அதர்மத்துக்கு ஏதோ தப்பு பண்ணி பாப்பத்தையும் ஏத்தி வச்சிருக்கோம். எல்லா மனிதர்களும் புண்ணியம் பாப்பம்ங்கிற ஒரு அக்கௌண்ட் அவங்க, அதுதான் காரண சரீரம்னு சொன்ன பாத்தீங்களா. சூக்ஷ்ம சரீரம் அது ரெண்டுக்கு, ஸ்தூலத்துக்கும் சூக்ஷ்மத்துக்கு காரணமா இருக்கிறது புண்ணிய பாப்பம். சோ இந்த பர்த் நான் எடுத்திருக்கேன்னா அதற்கு காரணம், the cause of this birth is my punya and papa of last ஜென்மாஸ். இதற்கு முன்னால மனித சரீரம் எடுத்த போது நான் என்னென்ன கர்மங்கள் பண்ணணும்னோ அது தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணிருப்பேன், அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ணிருப்பேன். அப்ப புண்ணிய பாப்பம் அக்கௌண்ட்ல இருக்கு. அதுதான் காஸ் ஆஃப் மை பர்த். புரிஞ்சுங்களா? இப்ப என்னுடைய பிறப்புக்கு யாருதான் காரணம்? நான் தான் காரணம். அந்த புண்ணிய பாப்பம் that decides the year of birth. ஏன்னா நீங்க அந்த புண்ணியத்தை எப்படி கழிக்க போன்ற சரீரத்தை எதுக்கு எடுத்துருக்குது? இந்த புண்ணியத்தை பாப்பத்தை கழிக்கிறதுக்காக. ஏன்னா எந்த ஒரு கர்ம பலனையும் அணுச்சுதான் கழிக்கணும். நம்மளுடைய கர்ம பலனை நான் தான் கழிக்கணும், என் பையனுடைய கர்ம பலனை அவன் தான் கழிக்கணும். புண்ணிய பாப்பம் ரெண்டே அவங்கவுங்களது அவங்கவுங்க தான் கழிக்கணும். இப்ப புண்ணியம் கழிக்கணும்னு வச்சுக்க, எப்படி கழிக்கணும்? சுகமாக கழிக்கலாம். பாப்பமா இருந்தா துக்கமா கழிக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நாம ஒரு புண்ணியத்தை அன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி வந்துருக்கும். நமக்கு சில விஷயங்கள் நமக்கு பிடிச்சுதான் நடந்திருக்கும், சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காம நடந்திருக்கும். ஏன் நடக்குது? ஒரு நாளைக்கு புண்ணிய பாப்பம் மாறி மாறி பழுக்க ஆரம்பிக்கும். அந்த அன்னைக்கு உண்டானது ஆல்ரெடி டிசைடட். அது அந்த அன்னைக்கு, இப்ப நீங்க ஒரு சுகத்தை அணிவிக்கிறீங்க வச்சுக்கலாமே, இன்னைக்கு நீங்க ரிசல்ட் வந்துருச்சு, you got some first rank, first mark, you got some medal, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு, அந்த சுகம் சந்தோஷம் வருது அப்படின்னா அது எஃபெக்ட் தான். காசு என்ன? என் அக்கௌண்ட்ல இருக்கிற புண்ணியம் அந்த இடத்துல பழுத்து நான் அந்த சுகமா அனுபவிக்கிறேன். இல்ல இன்னைக்கு காலை எந்திரிச்சு நான் பாட்டுக்கு இதே வீட்டுல தான் எப்பொழுது நடக்கிறோம், குட்டீஸ் தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க, எனக்கு தண்ணி இருக்கிறது தெரியல, நேர ஸ்பீடா வர்றேன், வந்தோன்னே அப்படியே வலி குட்டு விழுந்தோன்னே கால் பிராக்சர். அப்ப என்ன ஆயிருக்குது? நான் என்னோட அக்கௌண்ட் இருக்கிற பாப்பம் பழுத்து வேலை காமிச்சிருச்சு. அப்ப நான் கீழே உழுகிறேன் அப்படின்னா நம்ம உடனே யார பிளேம் பண்ணுவோம்? ஏய், யார் தண்ணி ஊத்தி வச்சது? நீதான் காரணம், நீ தண்ணி ஊத்தி வச்சதுனாலதான் என் கால் உடைஞ்சு போச்சு. நம்ம யூஸ்வலி we will blame the world, the people around us or the environment around me blame பண்ணுவோம். அது அறியாமை.
என்னுடைய கால் ஒடிஞ்சதற்கு நான் தான் முட்டுவலி போட்டிருக்கேன். நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொன்னா நான் தான் இன்வெஸ்டர். யாரு? நான் தான். காரணம் யாரு? நான் தான். போன ஜென்மத்துல சும்மா ஒரு ஜோக்கு சொல்றேன், போன ஜென்மத்துல யாரு காலை உடைச்சனும் என்ன பண்ணணும், அதை என்ன பண்ற இந்த ஜென்மத்துல கழிக்கணும்னா அப்ப என்ன நடக்கும்? அதற்குண்டான என்விரான்மெண்ட் என்னை சுத்தி அதுக்குண்டான ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ அந்த தண்ணியை அவங்க ஊத்துற மாதிரி ஊத்துறது, நாம என்ன ஊத்துறாங்க அப்படின்ட்டாங்கன்னா நான் அது சரியா வந்து விழுகணும், கால் உடையணுங்கிறது என்னுடைய பாப்ப க்ஷயம், நான் செஞ்ச பாப்ப கழிக்கணும். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஈவெண்ட் நடக்கிறக்கும் ஜஸ்ட் லைக் தட் ஏற்படுவது இல்லை. நீங்க சுகத்தை அனுபவிக்கிறீங்கனால அதுக்கு ஒரு காசு இருக்கு, உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற புண்ணியம். துக்கத்தை அனுபவிக்கிறீங்கனால அதுக்கு என்ன காசு? நம்மகிட்ட இருக்கிற பாப்பம். சோ இந்த அறிவு வர 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 நம்மளுக்கு என்ன தோணும்? எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நான் தான் புரிஞ்சிருச்சுன்னா we will not blame anybody else in this world. அறியாமையின் காரணமா தான் மற்றவங்களை கை காட்டிட்டு இருக்கோம். நீ என்னோட கஷ்டத்துக்கு நீ தான் காரணம், என்னுடைய கஷ்டத்துக்கு நீ காரணம், அல்லது இந்த சூழ்நிலை காரணம், இல்ல நம்ம முன்னோர்கள் காரணம், இல்ல நம்ம பேரண்ட்ஸ் காரணம், இல்ல நம்ம குழந்தைங்க காரணம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க காரணம், ஏத்து வீட்டுக்காரங்க காரணம், இல்ல எலக்ட்ரிசிட்டி போர்டு காரணம், யாரையோ ஒருத்தர் கவர்மெண்ட் காரணம், அரசியல்வாதிகள் காரணம். இந்த மாதிரி யூஸ்வல் நம்ம பிளேம் பண்ற பாத்தீங்களா? அறியாமை. ஏன் நம்ம பேர்த்தை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த பேர்த்ல என்ன நடந்துட்டு இருக்குது? பேர்த்துங்கிறது எதுக்கு? இது அதாவது 3 டைப் ஆஃப் கர்மாங்க, அது தெரிஞ்சுட்டு கிளியரா புரிஞ்சுக்கலாம். அதாவது இது வரைக்கும் நம்ம நிறைய ஜென்மங்கள் எடுத்ததுல புண்ணிய பாப்பம் இருக்கு இல்லைங்களா, அது இந்த ஒரு ஜென்மத்துல கழிக்க முடியாது. அந்த பல ஜென்மங்கள்ல சேர்த்து வச்ச புண்ணிய பாப்பம் ஒரு மூட்டை, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, ஒரு மூட்டை மாதிரி இருக்கும். அது வந்து சஞ்சித்த கர்மான்னு பேர். அந்த சஞ்சித்த கர்மா ஒரு இப்ப இதுக்கு முன்னால நான் இறந்துட்டதுக்கு அப்புறம் ஒரு சரீரத்தை விட்டு வெளியே வந்திருப்பீங்கன்னா அப்ப என்ன இருக்கும்? சூக்ஷ்ம சரீரம், அந்த சஞ்சித்த மூட்டை இருக்கும். பாப்பம், புண்ணிய பாப்பத்தினுடைய ஒரு கலெக்ஷன் ஆஃப் புண்ணியா அண்ட் பாப்பா. இப்போ அதுல இருந்து அது சஞ்சித்த மூட்டைங்கிறது பல ஜென்மங்களாக நான் சேர்த்து, இதுக்கு உங்களுக்கு ஸ்லோகம் நான் காமிக்கிறேன். இதுல இருக்கு, அதாவது அநேக கோடி ஜென்மத்துல அடைந்த புண்ணிய பாப்பம்ங்கிறது பகவான் சொல்லுவார். அதுல இப்ப நம்ம அட் த டைம் ஆஃப் பர்த் என்ன நடக்குன்னா, அந்த கர்மத்தை எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு சரீரத்துல கழிக்க முடியாது. 100 வருஷம் கொடுத்தாலும் 200 வருஷம் கொடுத்தாலும் அதை கழிக்க முடியாது. அப்ப என்ன நடக்குன்னா, அதுல இருந்து கொஞ்சம் ஒரு பிளஸ்ஸையும் கொஞ்சம் மைனஸையும் எடுத்துக்கிட்டு இந்த ஜென்மத்துல நான் வாழ்றேன். அந்த கர்மத்துக்கு பேர் ஆக்டிவ். ஃபர்ஸ்ட் இருக்கிறது இன்ஆக்டிவ் கர்மா. அது நம்ம நமக்கு எந்த புண்ணியத்தை பாப்பத்தி வெளிப்படுத்தாது, இன்ஆக்டிவ். அதனால மூட்டைன்னு சொன்னேன். அதுல இருந்து கொஞ்சம் கர்மத்தை எடுத்துட்டு நம்ம இப்ப பிறந்திருக்கோம், அது ஆக்டிவா இருக்கும். அதுதான் கொடுக்குது பிராரப்தம் தலைவிதின்னு சொல்றேன் பாத்தீங்களா, அது பிராரப்தம் தலைவிதி. அது என்ன ஆகும்? ஆக்டிவ்ல இருக்கும். எது நீங்க இங்கிருந்து எடுத்துட்டு வந்தெல்லாம் கழிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் லைஃப். இன்னைக்கு காலையில இதை அனுபவிக்கணும், இன்னைக்கு மத்தியானம் ஒரு க்ஷணமும் என்னென்ன அனுபவிக்கணுங்கிறத அதை பிராரப்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம அதை அனுபவிச்சுக்கிட்டே வருவோம். அது முடிகிற போது அது எவ்வளவு எடுத்துட்டு வந்தோமோ அது முடிஞ்சதுன்னா என்ன ஆயிரும்? லைஃப் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்மளுடைய உயிருங்கிறது நம்ம எவ்வளவு வருடங்கள் வாழ்றோங்கிறது எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்றோம் பாத்தீங்களா? பிறக்கும் போதே கவுண்ட் ஆஃப் பிரீத் இருக்கு. இத்தனை பிரீத் முடிஞ்சதுன்னா இந்த சரீரத்துட்டு நம்ம கிளம்பிடுவோம்னு அர்த்தம். பிரீத் தான் கணக்கு, டேஸ் நைட்ஸ் ஆர் நாட் கணக்கு கிடையாது. சோ அந்த பிரீத், எத்தனை பிரீத் நம்ம பிரீத் பண்ணணுங்கிறத டிசைடட் பை அந்த சஞ்சித்த மூட்டையிலிருந்து எடுத்துட்டு வரும்போதே பிராரப்த கர்மா டிசைட் பண்ணிக்கும். இது வந்து இவ்வளவு பிரீத் இந்த சரீரத்தில் எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா உனக்கு வேலை முடிஞ்சது, நீ வெளியில போலாம் அப்படிங்கிற கணக்குல தான் வந்து பிறக்கிறோம். இப்ப நம்ம அதுக்கு பேரு பிராரப்தம், ஆக்டிவ் கர்மா. அப்புறம் இது ரெண்டுமா மட்டுமா நடக்குது? சிந்திச்சு பாருங்க. இப்ப இந்த சரீரத்துல வந்துட்டோமா, கர்மங்கள் செய்யறோமா, ஆக்ஷன்ஸ் பண்றோமா, புதுசா என்ன பண்ணுவோம்? தான தர்மங்கள் இந்த சரீரத்துல பண்றோமா? எத்தனை பேருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்றோம்? தானம் பண்றோம், ஹெல்ப் பண்றோம், நல்ல காரியங்கள் பண்றோம், ப்ரே பண்றோம். இதெல்லாம் புண்ணியத்தை கொடுக்கும். தவறும் பண்ணுவோம். சில சமயம் மற்றவங்களை ஹர்ட் பண்றது, புண்படுத்துறது, வார்த்தைகளை பேசுறது, சரீரத்துல மற்றவங்களை ஹர்ட் பண்றது, இந்த மாதிரி பண்ணும்போது அதெல்லாம் பாப்பமா மறுபடியும் என்ன ஆகும்? அந்த கர்மத்துக்கு பேர் ஆகாமி, நியூலி கிரியேட். இந்த சரீரம் வந்ததுக்கு அப்புறம் புதுசாக நம்ம ஆட் பண்ற கர்மத்துக்கு பேர் கர்ம பலன். புண்ணிய பாப்பத்துக்கு பேரு ஆகாமி. திஸ் இஸ் கர்மா பிளான் செட் பை கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் இவ்வளவு ஜென்மத்தில் எடுத்ததுக்கு பேரு சஞ்சித கர்மா. இது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப கொச்ச கொச்சன்னு புரியாம இருக்கும். இது ரிப்பீட்டடா கேட்கும்போது நல்லா ஃபிக்ஸ் ஆயிடும். அபியாசம் இஸ் நீடட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இஸ் வெரி சூக்ஷ்மா. வி நீட் அபியாசம். இப்போ சஞ்சித கர்மம்னா என்னன்னு தெரியணும். இவ்வளவு ஜென்மங்களா எடுத்துட்டு வந்த ஒரு புண்ணிய பாபத்தினுடைய மூட்டை புரியிருக்காங்க. அந்த மூட்டைங்கிற வேர்டு ஆட் பண்றாங்க. அதுல இருந்து எடுத்துட்டு வந்ததுதான்
இப்போ ஆக்டிவ்ல இருக்கிற கர்மாக்கு பேரு பிராரப்தம். இது ரெண்டு இல்லாம இந்த புதுசா இந்த சரீரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிற மறுபடியும். அதனாலதான் சொன்னேன், சஞ்சித்த கர்மத்தை நம்மளால என்ன பண்ண முடியறது இல்ல, ஒரு சரீரத்துல கழிக்க முடியறது இல்ல. அப்ப புதுசா ஆட் பண்ணிட்டு இருக்கிற கர்மத்துக்கு பேரு ஆகாமி. இப்ப அடுத்த கொஸ்டின், நான் ஏன் ஹியூமனா பிறந்தேன், அது எனக்கு ஏத்தமா இருக்க ஒரு செடி, அது ஏன் செடியா பிறந்திருக்கு, என் பக்கத்துல ஒரு பூனை இருக்கேன், அது ஏன் பூனையா பிறந்தது? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? இஸ் பகவான் இஸ் பார்ஷியல்? அதாவது நீ போய் மரமாரு, நீ பூனையாரு, நீ மனிதனாரு அப்படின்னு பகவானா டிசைட் பண்ணாரு? பகவான் டிசைட் பண்ணா என்ன ஆயிரும்? பகவான் இஸ் பார்ஷியல். நோ, தி கிரியேட்டர் இஸ் நாட் அட் ஆல் பார்ஷியல். இப்ப நீங்க எடுக்கிறது இல்ல, அதுல டிசைட் ஆகும். இப்ப நீங்க மூட்டை வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல சின்ன கிளாஸ் இருந்து படிச்சிருப்பீங்க, திருப்பி நான் ரிப்பீட் பண்ண தேவையில்லை. இப்ப இதுக்குள்ள ரெண்டு கலந்து இருக்கு, புண்ணியம். இந்த மூட்டைக்குள்ள புண்ணியம் இருக்கு, பாப்பம் இருக்கு. இப்ப இந்த மூட்டைக்குள்ள எப்படி வேணா ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? 90-10. 90 மீன்ஸ் 90% புண்ணியம் 10% பாப்பம் இருக்கிற மூட்டையாவும் இருக்கலாம், ப்ராபபிலிட்டி தான். இல்ல 10% புண்ணியம் 90% பாப்பமா இருக்கிற மூட்டையாவும் இது இருக்கலாம். இல்ல 50% புண்ணியம் 50% பாப்பமாவும் எப்படி இருக்கலாம், ப்ராபபிலிட்டி இருக்கலாமா இல்லையா? இது லாஜிக், எவ்ரிதிங் இஸ் லாஜிக். இந்த மாதிரி ஒரு மூட்டை இருக்கு, இது 3 சாய்ஸ் இருக்குது. அதாவது 90-10 இருக்கலாம். அதாவது 90-10 மீன்ஸ் மேக்சிமம் புண்ணியம், கொஞ்சோண்டு பாப்பம் ப்ரொபோர்ஷன் கம்மி, அல்லது பாப்பம் நிறைய புண்ணியம் கம்மியா. ஏன்னா எப்படி வாழ்ந்துங்கிற நமக்கு தெரியாதே. அப்புறம் இல்ல சமம், ரெண்டு சமம், 50 இது எவ்வளவு புண்ணியம் எவ்வளவு இருக்கா 50%னா அதுவும் 50%. இப்படி 3 நிலையில அந்த மூட்டை இருப்பதற்கு, சஞ்சித்த மூட்டை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பிறப்பு, நான் ஏன் மனிதனா பிறந்திருக்கேன், நான் ஏன் அந்த தாவரமா பிறக்கல, நான் ஏன் அந்த அனிமலா பிறக்கல அப்படிங்கறதுக்கு அங்க கிருஷ்ணர் சொல்றாரு. அந்த மூட்டையில சப்போஸ் 90%, 95% வெறும் புண்ணியமானி போல ஜென்மத்திலாம் வெறும் புண்ணியமா பண்ணி வச்சிருக்க, ஒரு 5% 10% பாப்பம் இருக்கு அப்படின்னா உனக்கு என்ன சரீரம் கிடைக்குங்கிறாரு? தேவதா சரீரம். நீ ஒரு தேவதையாக பிறப்ப. இல்ல மாத்தி உல்டா, எது பாவம் அதிகமாகவும் புண்ணியம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சஞ்சித்த மூட்டைக்குள்ள. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்படும்? 90% பாவம் விலங்காகவோ அதோ சரீரம் சொல்லுவார் பகவான். அந்த வேர்டு வந்து அதோ. அதோ மீன்ஸ் கீழான சரீரங்கள். எது? தாவரமா பறக்கலாம், விலங்குகளா பறக்கலாம், மைக்ரோப்ஸா பறக்கலாம், ஏன் கொரோனாவை கூட பிறக்கலாம், எப்படி வேணாலும் பறக்கலாம். அந்த மாதிரி சரீரம், அதோ சரீரம் உனக்கு கிடைக்கும். அடுத்து 3வது பாசிபிலிட்டி என்ன? ஈக்குவல் 50-50. 50% புண்ணியம் 50% பாப்பம் இருந்ததுன்னா தான் உனக்கு மனித சரீரம் கிடைக்கும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிறது இந்த இடத்தை வச்சுதான் பாடியிருக்காங்க. இந்த அறிவு அவங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் அதை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? பின்ன அரிது அரிது மானிடரான்னு எப்படி நினைச்சுக்கிறீங்க? அவங்க எழுதுறவங்களுக்கு என்ன தெரியுது? இந்த கர்மா பிளான் இஸ் வெரி தரோ. அதனாலதான் என்ன சொல்றாங்க, ஏன்னா 50-50 வரதுங்கிறது வெரி. ஏன்னா இதுக்கு முன்னால பல தடவை நம்மளுக்கு வந்து இப்ப நான் போனது பேர்த்ல நாம ஃபுல்லா பிறந்திருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? அக்கௌண்ட்ல என்ன இருந்திருக்குது? 90% பாப்பு இருந்திருக்கு. சில சமயம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? விலங்குகளா பிறந்திருக்கலாம். இப்ப மனித இதுக்கு முன்னாலேயும் என்ன பிறந்திருப்போம்? ஹியூமன் பீயிங்கா பிறந்திருக்கலாம். அப்ப மறுபடியும் 50, அதாவது பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனேட் உள்ள மாறிக்கிட்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் மை கர்மா, மை ஆக்ஷன்ஸ். தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தோம்னா புண்ணியம், அதர்மத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தோம்னா பாப்பம். அப்ப அந்த அக்கௌண்ட் இருக்கிறத கழிக்கிறத இப்ப என்ன நடக்குது? பர்த். இப்ப எதவா பிறந்துட்டோம்? மனிதனா பிறந்துட்டோம். 50% மனிதனா பிறந்தவங்க எல்லாரும் என்னது? அந்த பேக்ல என்ன, இந்த மூட்டையில 50% பாப்பம் 50% புண்ணியம் இருந்ததுனாலதான் நம்மளுக்கு மனித சரீரம் கிடைத்திருக்கிறது. மனிதனா பிறந்தது கிரேட் எல்லாரும் சொல்றோம். ஏன் மற்ற அனிமல்ஸ் பேர்ட்ஸ் விட ஏன் ஒய் நான் கிரேட்டு? எந்த விதத்துல நான் கிரேட்டு? 6 அறிவுன்றோம், 6 சென்ஸ் 7 சென்ஸ் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லைங்க. ஏன் கிரேட்னா, வாட் இஸ் த கிரேட்னஸ்? இப்ப நாம வந்து இங்க இருந்து ஒரு பக்கம் போறோம்னா எறும்பு வந்து நடந்துதான் போகுது, சிங்கம் நடந்துதான் போகுது. நாம முதல்ல நடந்து போனோம், அப்புறம் சைக்கிள்ல போனோம், அப்புறம் முதல்ல கார்ல போனோம், இப்ப ஹெலிகாப்டர்ல போறோம், ஏரோப்ளைன்ல போறோம், சந்திர மண்டலத்துக்கும் போறோம், ராக்கெட்ல போறோம். அப்படிங்கறதுனால கிரேட்டா? நோ. என்னை நான் உணர்கிற சக்தி எனக்கு இருக்கு. ஐ எம் செல்ஃப் கான்சியஸ் அபவுட் மீ. இப்ப பூனைக்கு என்ன தெரியாது? நான் பூனைன்னு தெரியாது. யானைக்கு என்ன தெரியாது? நான் யானை. என்னுடைய பலம் என்ன கம்பேர் பண்ணி இதை விட நான் கிரேட்டு அந்த மாதிரிலாம் அதுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் பாருங்க.
இப்போ ஒரு மாடு ஒன்று இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி ஒரு மாடு வச்சிருக்காரு. அந்த மாட்டுக்கு கொம்பு கோணையா இருக்கு வச்சுக்கலாம். இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும், என்ன அழகா காளைகள் ஓடுது, அப்பா சாமி. அதை பிடிக்கிறவங்களுக்கு விளையாட்டுகள் நம்ம பாக்குறோம். அந்த காளையெல்லாம் எப்படி இருக்குது அப்படியே. ஆனா அவர் வீட்டுல பாவம் அந்த கொம்பு வந்து ஒண்ணு கோணையா இருக்குது, ஒண்ணு நேரா இருக்கு, ஒண்ணு கோணிச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாடு கவலைப்படாது. ஐயையோ, எல்லாத்து மாட்டு கொம்பு இப்படி இருக்கே, அழகழகா இருக்குதே, எம் கொம்பு ஒண்ணு இப்படி கோணிச்சிட்டு இருக்குதே அப்படின்னு அதுவும் கவலைப்படாது. போக வர மாடெல்லாம் என்ன சொல்லாது, என்ன வாட் இஸ் உன்னோட கொம்பு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு மற்ற மாடுகள் அதை கம்ப்ளைண்ட் பண்ணாது, கிரிட்டிசைஸ் பண்ணாது. சோ அங்க என்ன கிடையாது, அதை பற்றின அறிவு, கான்சியஸ், செல்ஃப் கான்சியஸ்னஸ் அதுகளுக்கு கம்மி. இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது என்னோட குட்டின்னு அதனால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது என்னோட குட்டி, இது என்னுடைய ஓனர். கையில குச்சி வச்சிருந்தா நம்மள அடிக்க வர்றாங்கன்னு தெரியும். கையில புல்லு வச்சிருந்தா நம்மள சாப்பிட கூப்பிடுறாங்க, அவன் ஃப்ரெண்டு அப்படிங்கிற அப்ரோச் பண்ணணும். கையில சங்கராச்சாரிய சொல்ற, கையில நீ புல்ல வச்சுக்கிட்டு போ, அது மித்திரனா உன்னை பாவிச்சுட்டு உள்ள கிட்ட வரும். கையில ஒரு தண்டா வச்சுக்கிட்டு போ, அது ஓட ஆரம்பிச்சிடும். இவன் நம்மள அடிச்சிருவான். அந்த அளவுக்கு தேர் செல்ஃப் கான்சியஸ். ஆனா நம்ம அளவுக்கு இல்ல. இப்ப நமக்கு என்ன தெரியுது, நான் மனிதன்னு தெரியுது, ஐ எம் ஹியூமன் பீயிங் தெரியுது. மற்றவங்களை நம்ம கம்பேர் பண்ணி நான் இவ்வளவு இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், நமக்கு என்ன தெரியுது, ஐ வெரி செல்ஃப் அபவுட் கான்சியஸ் ஆஃப் மீ கம்பேர் டு அனிமல்ஸ். அதுலதான் மனிதன் என்னது கிரேட்டே தவிர எது படைக்கப்பட்ட ஜீவராசியிலேயே அதிகமாக தன்னை பற்றி அறிகின்ற கான்சியஸ்னஸ், அறிவு அவனுக்கு அதிகம். அதனால அவன் கிரேட். ஹெலிகாப்டர்ல போறதுனால, ஏரோப்ளேன் போறதுனால, சந்திரமண்டலம் போறதுனால அவன் கிரேட் கிடையாது. லா ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சதுனால அவன் கிரேட் கிடையாது. அப்படி புரிஞ்சு கூடாது. ஏன்னா கிரேட் எல்லாம் அப்படிதான் நினைச்சுக்கணும். பணம் நிறைய சம்பாதிக்கிறதுனால மனிதர்கள் கிரேட்னு புரிஞ்சு கொள்ள கூடாது. அப்படி கிரேட்னஸ்ங்கிறது அது அல்ல. இயற்கையில படைக்கும் போதே அரிது அரிது. அதனாலதான் இந்த வேர்டு பாருங்க, அரிது அரிது மானிடராய் பிற. இங்க என்ன இருக்குது, நமக்கு சூஸ் பண்ற சக்தி இருக்கு, தேர்ந்தெடுக்கிற எதை வேணும் எது வேண்டான்னு. இப்ப நீங்க நினைச்சா வெஜ் சாப்பிடுறோம், வேண்டானா நான்வெஜ் சூஸ் இருக்கு. ஆனா புலி பாருங்க, அது வந்து அடிச்சடிச்சு என்ன வயசாகி போச்சு, எந்த புலியா நினைக்குதான்னு பாருங்க, ரொம்ப வயசாகி போச்சு, ஓட முடியல, இந்த மானுகெல்லாம் வேற ரொம்ப ஸ்பீடா ஓடுதுங்க, இது எப்ப போய் நான் போய் பிடிச்சி எப்ப சாப்பிடுறது, வயசான காலத்துல அப்படியே பக்கத்திலே புல்லு முளைச்சிருக்கு அப்படின்னு சாப்பிட்டுக்குமா, சாப்பிட முடியுமா? கேன் இட் டைஜஸ்ட் த கிராஸ்? அங்க என்ன இல்ல, தேர்ந்தெடுக்கிற சக்தி இல்ல. வயதானாலும் பசியின் கொடுமையில் தான் அது இறக்கணுமே தவிர. ஏன்னா புலி வந்து ஓடி போய் பிடிச்சதை சாப்பிட்டாங்க, சிங்கம் புலியெல்லாம். இப்ப அதுக்கு யாராவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வயசாகி போச்சு, நீ படு ஆத்தா, நான் போய் பிடிச்சிட்டு வந்து தரேன்னு யாராவது வந்து கொடுக்குறாங்களா என்ன? அது என்ன ஆகணும்? அதுதான் கொடுமை. அது அப்ப அந்த இதை மனிதர்கள் வயசாகும் போது என்ன பண்றோம், அடுத்த ஜெனரேஷன் ஹெல்ப்புக்கு வர்றாங்க. அங்க பாருங்க, வயதானாலும் ஓட முடியலன்னா அந்த பசியின் கொடுமையிலேயே தான் அது இறக்கணும். பக்கத்துல நூற்றுக்கணக்கான புல் வெளியில இருந்தாலும் அதை சாப்பிட முடியாது. ஏன்? அதுக்கு என்ன இல்ல, தேர்ந்தெடுத்து சாப்பாட்டுல தேர்ந்தெடுத்து உண்றதுங்கிறது அதுக்கு கிடையாது, ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. ஆனா நாம என்ன பண்றோம், சம்பாதிக்கும் போதே பேங்க்ல போட்டு வச்சுக்கிறோம், வயசான காலத்துல நமக்கு வேணும், இந்த ஸ்கீம்ல போடலாமா அந்த ஸ்கீம்ல போடலாமா, என் பையன் பாத்துக்கிறான்னு நினைக்கிறோம், அது எல்லாத்துக்கும் நடைபெறுதான் தெரியாது. நம்மள என்ன காப்பாத்திக்கணும், வயசான காலத்துல நம்ம இந்த பணம் இப்படி இந்த மாதிரி நமக்கு என்ன பண்றோம், தேர்ந்தெடுத்து இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா, இப்படி பணத்தை சேமிச்சு வச்சுக்கலாமா, அப்படி வீடு கட்டலாமா இப்படி வீடு கட்டலாமா. குருவி யோசனை பாருங்க, சிருஷ்டியான காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் தூக்கணாங்குருவியே எடுங்க, எந்த பேர்டு வேணாலும் எடுங்க, ஒரு கூடு கட்டுது. அது ஆரம்பத்துல எப்படி ஒரு கூடு கட்டுச்சோ, ஆஃப்டர் 20 எத்தனை மில்லியன் இயர்ஸ் ஆனாலும் அது எப்படி தான் கட்டிட்டு இருக்கோம், அந்த ஒரே ஸ்டைல்ல தான் கட்டும். மனிதர்கள் எப்படி கட்டுறோம், ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால போய் பாருங்க, அந்த நாகரிகமே வேற. இப்ப 100 வருஷத்துக்கு முன்னால பாருங்க, அதனோட வீடு கட்டுறதுனுடைய ஸ்டைலே வேற. இப்ப பாருங்க வீடு கட்டுற ஸ்டைலே வேற. ஏன்? நமக்கு அது என்ன ஆயிருக்கு, அந்த அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த மாதிரி வீடு கட்டலாம், இந்த மாதிரி வீடு கட்டலாம். ஆனா குருவிக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து போர் அடிச்சிச்சு, குச்சி வச்சு வச்சு கட்டி எனக்கு போர் அடிச்சிச்சு, நான் செங்கல் வச்சு கட்டுறேன், இல்ல செங்கல் மண்ணை வச்சு கட்டுறேன், கட்டாது. அது குச்சி வச்சு தான் கட்டும், அல்லது லீஃப் வச்சு தான் கட்டும். அது வருங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் அது எப்படி கட்டுமோ அப்படிதான் கட்டும்.
பார்த்தோன்னு சொல்லலாம் இது தூக்கணாங்குருவியோட கூடு. அது ஆரம்பத்திலிருந்து என்ன பண்ணா, தூக்கணாங்குருவி என்ன பண்ணாது, இந்த நாரெல்லாம் எடுத்து வரதுக்கு டைம் ஆகுது, நான் மட்டை வச்சு கட்டிக்கிறேன், கட்டாது. ஏன்? சாய்ஸ் இல்ல. சோ நமக்கு அந்த சாய்ஸ் கொடுத்திருக்கிறதுனாலதான் நம்ம வேற யாரு, வி ஆர் வெரி கிரேட். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. சரி, ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம படிச்சோமே கர்மா தியரி, கர்மா பிளான். எதுக்கு எதுக்கு வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் திஸ் கிளாஸ்? why should I know this? வாழ்ந்தமா, சாப்பிட்டமா, சம்பாரிச்சமா, செல்போன் வாங்கினோமா, அது கொஞ்ச நேரம் பொழுது ஓட்டணுமா, அப்புறம் மாலுக்கு போனோமா, அப்படியே சுத்திட்டு ஜாலியா வரும்போது வந்துட்டு போகுது. எதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் மண்டைக்குள்ள தெரிஞ்சுக்கிறோம்? வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் திஸ் நாலேஜ்? இந்த அறிவு இருந்தால் ஆல்ரெடி இருக்கிற புண்ணிய பாப்பத்தை கழிக்கிறதுக்கு தான் பிறப்பே. இப்ப நாம பாப்பத்தை பண்ணணும்னா அது இப்ப இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்துல நாம அத இன்னைக்கு ஒருத்தனுடைய காலை வெட்டினோம்னா அடுத்த ஜென்மத்துல நம்பு காலை ஒருத்தன் வெட்டுவான்னு தெரியும். அப்பதான் பாப்பம் பண்றதுக்கு, அதாவது பாப்பம் பண்ணாத போலீஸ் போர்ஸ் மாதிரி வச்சுங்க, நீ தப்பு பண்ணாத தப்பு பண்ணாத தப்பு பண்ணாதன்னா அவங்கள அப்படியே போட்டு போயிடுறாங்க. அது போலீஸ்க்கு 4 காசு கொடுத்துக்கலாம், ஜட்ஜுக்கு 4 காசு கொடுத்துக்கலாம். இப்பதான் எல்லாமே காசுலயே போகுது. என்ன வேணா பண்ணலாம். என்ன 40 பேர் 50 பேர்த்தையும் கொல்லலாம், தப்பிச்சுக்கலாம். ஏன் 40 பேர்த்த கொண்டாங்க? தப்பிச்சுக்கலாம். என்ன அவங்களுக்கு தெரியல. ஆட இந்த ஜென்மத்துல 40 பேர்த்த நம்ம கொன்னோம் ஒரு நம்மளுடைய சுயநலத்துக்காக. அது எங்க நடந்து உங்களுக்கு தெரியும். அப்படி நாம கொள்றமே, அந்த இந்த அறிவில்லை அவங்களுக்கு. இந்த 40 பேர்த்து கொண்டது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாவமாங்க. இந்த பாப்பத்தை நாம ஏந்திட்டு இறந்துட்டோம்னா அது திருப்பி நாம எப்படி கழிக்கணும்? 40 பேர் கொண்ட பாப்பத்தை நாம அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற அறிவு இல்லாததுனாலதான் பேசிக்கா ஒரு அறிவுங்க. நம்முடைய சாஸ்திரத்துல இது ரொம்ப எல்கேஜி அறிவு. என்ன அறிவு? நாம மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா நம்ம அக்கௌண்ட்ல அது பாப்பமா ஏறும், அதை நான் திருப்பி அனுபவிச்சுதான் கழிக்கணும். அதே மாதிரி தாங்க சுகம். நீங்க புண்ணியம் பண்றீங்க, தானம் பண்றீங்க, தர்மம் பண்றீங்க, நல்லது பண்றீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட்ல என்ன ஏறிக்கும்? புண்ணியம் ஏறிக்கும். அதை எப்படி கழிப்பீங்க? சுகமாக. கண்டிப்பா அடுத்த பர்த்னு ஒண்ணு இருக்கு. இந்த மூட்டை போயிட்டு இருக்குது. இதுல நீங்க மறுபடியும் பாப்பத்தை ஏந்தினீங்கன்னா அடுத்த ஜென்மம் எப்படி? நீங்க வந்து மூட்டையில என்ன பண்ற, நீங்க இப்ப பாவமா ஒருத்த பண்றான்னு வச்சுக்கலாம். இந்த மனித சரீரத்தை எடுத்துட்டு பாப்பம்னா நமக்கு தோணும், யோ இத்தனை காசு என்னடா பண்றீங்க, நீ இருக்கிற வரைக்கும் தானே கண்ணில் பார்க்க முடியும், எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போக முடியும், பக்கத்துல இருக்கிற தீவெல்லாம் திருடுறீங்களேடா, இது என்னடா நமக்கு தோணும். ஏன்னா அந்த பாப்பத்தை பண்ணி அவ்வளவு சம்பாதிக்கிறாங்களே. அந்த சரீரத்துட்டு போகும்போது வெறும் சூக்ஷ்ம சரீரம் தான் போக போகுது. உன்னோட ஸ்தூல சரீரத்தை கூட நீ எடுத்துட்டு போக முடியாது. நீ வச்சிருக்க சம்பாரிச்ச ஒரு பைசா, ஒத்த பைசாவை நீ தூக்கிட்டு போக முடியாது. ஆனா எதுவும் கூட வரும், நீ வச்சிருக்கிற புண்ணிய பாப்பம் உன்னையோட வரும். அந்த புண்ணிய பாப்பத்துல தான் நீ பிறக்க போற. அப்ப நிறைய பாப்பம் பண்ணினா என்ன சரீரம் கிடைக்கும்? நாயா, பூனையா, சொல்றோம் இல்லைங்களா, புல்லாய் பூடாய் பிறந்து கஷ்டப்படணும். புலியா பிறந்து கஷ்டம். ஏன்னா புலியோட சரீரத்து எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? நான் சொன்ன பாருங்க, பசியாலதான் அது என்ன பண்ணி ஆகணும், கொடுமை அனுபவிச்சுதான் இருக்கணும் அது. சோ அப்படித்தான் பிறப்பு வரும் அப்படிங்கிற அறிவு கொடுத்திருந்தா. இது வந்து இந்த கல்வி 5th 6th படிக்கிற குழந்தைகளுக்கு கர்மா பிளான் சொல்லி கொடுத்துடணும். இதுதான் பர்த், இதுதான் டெத், இதுதான் புண்ணியம், இதுதான் பாப்பம், இதுதான் சுகம், இதுதான் துக்கம். இத சொல்லி கொடுத்துட்டோம்னா அவனுடைய, ஏன்னா புத்திந்த சாரதி அவன் பிக்ஸ் பண்ணணும். புத்தியில என்னன்னா, ஐயோ இது என்ன பெரிய விஷயம், பெரிய இதா இருக்கே, நாம இதையெல்லாம் கண்டதையும் பண்ணி பாப்பத்தை ஏந்திச்சோம்னா ஐயோ அடுத்த ஜென்மத்துல போய் இன்னைக்கு நாம ஒருத்த காலை உடைச்சா அடுத்த ஜென்மத்துல ஒருத்த நம்ம காலை வந்து உடைப்பான். இந்த ஜென்மத்துல நாம ஒருத்த கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா அடுத்த ஜென்மத்துல நம்ம ஒருத்த கிரிட்டிசைஸ் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான். அப்படித்தான் உலகம் படைக்கப்பட்டு இருக்குங்கிற அந்த அறிவு இல்லாததுனாலதான் டேக் இட் ஃபார் கிராண்டடா. இப்போ ஜனங்க என்ன பண்றாங்க, எந்த தானிக்கு ஒருத்தர் சொன்னாங்க, என் ஒரு பையன் சொன்னான் கிளாஸ் எடுக்கும்போது ஸ்கூல்ல, என்ன தப்பு வேணா பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு தெரியாம பண்ணுறது புத்திசாலித்தனம். சி ஹவு இக்னோரண்ட் தி பாய்ஸ். என்ன வேணா பண்ணலாங்க, தெரியாம பண்ணணும், அவ்வளவுதான். காப்பி அடிச்சுக்கலாம், மிஸ்ஸுக்கு தெரியாம காப்பி அடிச்சுக்கணும். அவர் 8th standard பாய் இஸ் கன்வேயிங் டு மீ. அப்பதான் பக்குன்னு இருந்தது. அடா பாவி, அதாவது தப்பு பண்ண, ஏன்னா அவங்களுக்கு இந்த அறிவு 8th standard பாய்க்கு இந்த அறிவு புரியாதுன்னு நினைக்கிறீங்களா? புரியும். கொடுக்காததுனால இந்த கல்வி கொடுக்கப்படாமல் மறைக்கப்பட்டுருச்சு நம்ம கிட்ட. ஏன்னா நீங்களும் படிக்கல, நானும் படிக்கல, எங்க அப்பாவும் படிக்கல. ஏன்னா இது வந்து இந்த கல்வி
ஒரு 200 இயர்ஸ் பேக் 500 இயர்ஸ் பேக்னா குருகுலம்னு இருக்கும். அப்பெல்லாம் கல்வி எப்படி இருந்தது? காலேஜ் ஸ்கூல் கிடையாது, குருகுலம். அங்க போனா நீங்க படிக்கலாம். அந்த குரு என்ன சொல்லி கொடுத்துருவாரு, நீங்க இப்ப ஒரு வில் விடுறதுக்கு எப்படின்னு கத்துக்கிறீங்க, இல்ல வண்டி செய்யறது எப்படின்னு கத்துக்க போறீங்கன்னு வச்சுக்கல, அந்த குரு இதையும் சொல்லி கொடுத்துருவாரு. என்ன வாழ்வியலையும் சொல்லி கொடுப்பார். வாட் இஸ் பர்த், வாட் இஸ் டெத், கர்மான என்ன, கர்மா பிளான் என்ன, கர்ம தியரி என்ன, சூஸ்னா என்ன, அனிமல்ஸ் என்ன, ஏன் அது அப்படி பிறந்தது, நீ எப்படி பிறந்திருக்க, நீ எப்படி நற்பண்புகளோட வாழணும், ஏன் செரிஸ் யுவர் வேல்யூஸ், வேல்யூ ஆஃப் வேல்யூ தெரிஞ்சுக்கோ. வேல்யூ ஆஃப் வேல்யூ எங்க சொல்லி கொடுத்துருவாரு? அவரே சொல்லி கொடுத்துருவாரு. இப்ப என்ன ஆச்சு, குருகுல கல்வியெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டு மாடர்ன் எஜுகேஷன் பேர்ல செக்குலரிசம்ங்கிற ஒரு வேர்டு வந்தது பாருங்க. எல்லாருடைய ஹோலி புக்கு தூக்கி எறியாச்சு. நாட் ஓன்லி ஹிந்து ஹோலி புக், கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாத்தோட ஹோலி புக்கும் தூக்கி எறிஞ்சிட்டு எதையோ படிக்கிறோம். ஸோ தே டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் வேல்யூ. அப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? படிப்பு அதிகமாக தவறுகள், மாட்டிக்காம தப்பு பண்றது எப்படின்னு கத்துக்கிறது, இன்டெலிஜென்ட்னு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்க அனுபவிக்கிற கஷ்டம் ரொம்ப கொடுமை. ஏன்னா அறியாமையில் செய்யறாங்க. இந்த அறிவை கொடுத்துட்டோம்னா அவன் பயப்படுவான். ஐயோ வேண்டாம் சாமி, இப்ப பண்ணோம்னா திருப்பி நமக்கு அது பாவமா வந்துடும், நமக்கு அது துக்கமா வரும். பாப்பம், தப்பு பண்ணா பாப்பம், துக்கம். சிம்பிள் ஃபார்முலா. இதை அத மண்டைக்குள்ள ஏத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகள் வளரும் போதே கொடுத்துடணும். பிரம்மச்சரி ஆசிரமத்தில் இருக்கும் போதே கொடுத்துடணும். எல்லா அறிவும் பெற்றுட்டு தான் அவன் எங்க போகணும்? கிரகஸ்தா, கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள, அதாவது அந்த இல்வாழ்க்கைக்குள்ள போகணும். அந்த குரு என்ன பண்ணிடுவாரு? எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு, எஜுகேஷன் சிஸ்டத்துல மாற்றம் வந்ததுனால இந்த பாஸ்ட் ஒரு 100 இயர்ஸா எத்தனை குருகுலம் இருந்து எல்லாத்தையும் பர்பஸா அழிச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு, சொல்லி கொடுக்கறக்காங்க ஆள் இல்ல. அப்ப என்ன ஆகுது, எதுக்கு நாம, அதாவது என்ன ஸ்டேஜ்ல பசங்க நிக்கிறானுங்க, தப்பெல்லாம் பண்ணலாம், மத்தவங்கிட்ட மாட்டிக்காம பண்ணணும். போய் பேசலாம், சூப்பர், அதெல்லாம் பொடி பேசினா தப்பிச்சுக்க முடியும். உண்மை சொன்னா போய் மாட்டிட்டு நிக்கணும். அவனுக்கு என்ன தெரியல, நாம் இப்ப போய் பேசினா அதை அக்கௌண்ட்ல பாப்பாமா மாறும், அதை என்கிட்ட ஒருத்த போய் பேசி என் வாழ்க்கையில கஷ்டப்படுவேங்கிறது பின்னால வரப்போகுதுங்கிறது அவனுக்கு தெரியறது இல்ல. சோ இது தேவையா இல்லையாங்கிற கேள்விக்கே இல்லாத சப்ஜெக்ட் தான் நீங்க இப்ப கேட்டிருக்கீங்க. கர்மா தியரி, கர்மா பிளான், பர்த். இப்ப புரியும் என்ன. நான் போன அந்த அக்கௌண்ட்ல என்ன அந்த மூட்டை, அது பிராரப்தம் சொல்ற பாத்தீங்களா, அதுதான் டிசைட் பண்ணுது என்னன்னு, யாருக்கு நான் மகளாக பிறக்கணும், எந்த இடத்துல பிறந்தா நான் புண்ணிய பாப்பத்தை கரெக்டா கழிக்க முடியுமோ அந்த இடத்த ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணு பிராரப்தம். அந்த ஃபேமிலியில போய் உழுவோம். முதல்ல எந்த காலத்தில் பிறக்கணும், எந்த இடத்துல பிறந்தா நீங்க வச்சிருக்கிற கர்ம புண்ணிய பாப்பத்தை கழிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் ஏதுவாக அப்ராப்ரியேட்டா சூழ்நிலை அமையுமோ அந்த இடத்தில், அந்த பேரண்ட்ஸ்க்கு, அந்த நாட்டில் நம்ம என்ன பண்றோம், பிறக்கிறோம், அந்த பள்ளியில் படிக்கிறோம், அந்த காலேஜ்ல படிக்கிறோம். அந்த நோய்கள் என்னென்ன பாவம் பண்ணுமோ அதுல எப்படி வெளிப்படும் இந்த ஜென்மத்துல, நோய்களாக. இட் டிஸ்கம்ஃபர்ட் தாங்க. நோய் வந்துச்சுன்னா உடம்புக்கு எவ்வளவு கஷ்டப்படும், அது என்னதான் பாப்பத்தினுடைய வெளிப்பாடு. ஹவு இந்த தியரி தெரிஞ்சாதான் நாம இந்த உலக மக்களோடு ஃபர்ஸ்ட் எனக்கு வருகிற கஷ்ட நஷ்டங்களுக்கு காரணம் நான் புரியும். இந்த தியரி கர்மா பிளான் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா எனக்கு வர கஷ்டத்துக்கு நான் தான் காரணம் புரியும் போது we will not blame anybody in the world. பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட் அது. ஏன்னா மற்றவங்க காரணமா இருக்கும்போது மனசு ஏத்துக்காது. ஐயோ நான் அவளுக்கு அவ்வளவு பண்ணனே, அவங்களோட அவ்வளவு நல்லா பழகினே, அவங்களுக்கு அவ்வளவு நல்லது செஞ்சனே, அவளா இப்படி பண்ணிட்டா அப்படிங்கறத விட அப்படிங்கும் போது அந்த மனம் படுற பாடு இருக்கு பாருங்க. ஏன்னா முதல்ல இந்த தப்புக்கு நான் தான் காரணம்னா மனதினுடைய ஆசிலேஷன்ஸ் குறையும். ஓ நான் ஏதோ பண்ணியிருக்கேன் யாருக்கோ எந்த ஜென்மத்திலயோ, அதனால நம்பிக்கை துரோகம் நான் யாருக்கு பண்ணணும், இன்னைக்கு அவன் எனக்கு பண்ணிட்டா அப்படிங்கும் போது அக்செப்டன்ஸ் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன் வரும். அந்த சூழ்நிலை ஏற்றுக்கொள்கிற அகாமடேட் பண்ற சக்தி வரும் மனசுக்கு. இல்லின்னு வச்சுக்கீங்களேன், அவங்க தான் காரணம்னா மனசு 2 நாளைக்கு 3 நாளைக்கு என்ன படுத்த தூக்கம் வராது. ஏன்னா நீங்க நிறைய பண்ணிருப்பீங்க, வச்சு செஞ்சிருப்பாங்க. அப்போ மனசு எப்படி இருக்குது, நோ நிம்மதி, யூ கேன் ஹேவ் a happy life. சோ இந்த ஞானம் உங்களுக்கு எதை கொடுக்கும், ஒரு ஹாப்பினஸ்க்கு கொண்டு வருவோம். நாம பண்ணது நாம அனுபவிக்கிறோம், ஓகே அகாமடேட் பண்ணிக்குவோம். இப்ப அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, அதை மட்டும் தான் யோசனை பண்ணுவோம். அவங்கள குறவுன்றதை விட்டுட்டு இப்ப மாட்டிக்கிட்டான், இப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்க போது அந்த ஆக்ஷனுக்கு வந்துருவீங்க. அதுல இருந்து என்ன சொல்ற, அதுக்குண்டான எஃபர்ட் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. புலம்ப மாட்டோம், இது ஃபர்ஸ்ட். 2வது பாப்பம் பண்றதுக்கு பயப்படுவோம்.
தவறுகள் சமுதாயத்தில் குறையும். எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா சமுதாயத்தில் குற்றங்கள் குறையும். இத்தனை போலீஸ், இத்தனை கோர்ட்டு தேவையில்லை. அந்த காலத்துல பாருங்க, ஒரே ஒரு அரசன் அவ்வளோ பெரிய சேர நாடு, சோழ நாட்டு முச்சூட இப்ப வாட்டு எனக்கு 50 ஜட்ஜு 60 ஜட்ஜாங்க இருந்தாங்க. ஒரே ஒரு அரசன் தான் ஜட்ஜு அந்த காலத்துல. எப்படி முடிஞ்சது? குற்றங்கள் குறைவாக இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜட்ஜு போட்டீங்கன்னா ஒரு வீதிக்கு ஒரு ஜட்ஜு வேணும். ஏன்னா அத்தனை கேஸ் இருக்குது அங்க. ஒரு வீதிக்கு ஒரு ஜட்ஜு வேணுங்கிற அளவுக்கு குற்றங்கள் அதிகமாயிருச்சு, கோர்ட்டுகள் அதிகமாயிருச்சு. ஏன்? இந்த கல்வி கொடுக்காததுனால, பாப்பம் பண்ணக்கூடாதுங்கிற அறிவு இல்லாததுனால, தெரியாம பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, அந்த நோக்கத்துல வாழும்போது தப்பு பண்ணி மாட்டிக்கிறமே. அப்ப என்ன நினைப்பான்? ஐயோ மாட்டிக்கிட்டமேன்னு தான் நினைப்பானே தவிர, மாட்டாம செஞ்சிருக்கிறத மாட்டிக்கிட்டமே, திருட்டுத்தனம் பண்ணி மாட்டிக்கிட்டமேன்னு தான் கவலைப்படுவானே தவிர, நாம பண்ணினது தப்புன்னு அவனுக்கு தெரியாது. அவனே நினைக்கணுங்க என்னென்ன அதை சொல், புத்திந்த சாரதின்னு சொல்ல. அப்படின்னா புத்தி தான் அவனை வழி நடத்துது. அவன் பிக்ஸ் பண்ணணும், நான் இதை பண்ணக்கூடாது. அப்ப இந்த கல்வி கொடுத்துட்டோம்னா அவன் பிக்ஸ் பண்ணிக்குவான். ஐயோ வேண்டாம் சாமின்னு அவன் பிக்ஸ் பண்ணிட்டானா, நீங்க அவனை தப்பு செய்ய சொல்லி தூண்டுனீங்கன்னா கூட அவன் செய்ய மாட்டான். இதுதான் வேல்யூ ஆஃப் திஸ் எஜுகேஷன். இந்த கல்வியை கொடுத்துட்டு மூலியமாக நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு வர கஷ்ட நஷ்டங்களுக்கு காரணம் புரிஞ்சிடும். ஒரு சுகத்தை அனுபவிக்கிறீங்கனாலும் அதுக்கு காரணம் புரிஞ்சிடும், துக்கத்தை அனுபவிக்கிறீங்கனாலும் காரணம் புரிஞ்சிடும். மனம் கொஞ்சம் அமைதியாக ஆரம்பிச்சிடும். we will not murmur, we will not blame anybody. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, வாழும் பொழுது எல்லாருமே புண்ணியத்தை சேர்த்துக்கணும்னு நினைக்க ஆரம்பிப்போம் மனசுக்குள்ள. பாவம் வேண்டாம் சாமி, ஏன் கஷ்டப்படுவேன், புண்ணியத்தை சேர்த்துக்கலாம், ஏன் நான் சுகமா இருக்கலாம். அப்ப என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க சமுதாயத்திற்கு? எல்லாருமே புண்ணியத்தை பண்ணணும், 4 நல்லது பண்ணணும். நம்ம லாங்குவேஜ் சொன்னா 4 பேத்துக்கு நல்லது பண்ணணும், எனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் ஒரு செயலை பண்ணிட்டு வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டானா, சமுதாயத்தில் குற்றங்கள் கண்டிப்பா குறையும். இதை எப்ப சொல்லி கொடுக்கணும்? ஸ்கூல் காலேஜ் ஏஜ்ல கத்துக்கணும். எல்லா பாவம் பண்ணி முடிச்சுட்டு கை காலு எல்லாம் ஓஞ்சு போன காலத்துல 60 வயசுல புடிச்சுக்கிட்டு நீங்க சொல்லி கொடுத்தா தான் என்ன, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலினா தான் என்ன, ஏன்னா பாழ வேண்டிய வாழ எல்லாம் வாழ்க்கை முடிச்சுட்டாங்க. இனிமேல் அவங்க புதுசா புண்ணியமா பாவமா செய்ய முடியாது. சரீரம் இதாயிருச்சு, ஜீர்ணானி. அக்கார்டிங் டு த லாங்குவேஜ் ஆஃப் கிருஷ்ணா, ஜீர்ணானி. அது இன்னைக்கு நாளைக்கு போற வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுகளை கொண்டு சொல்லி கொடுத்து என்ன, மீறி போனா 2 வருஷம் ஆளுறாங்க, 4 வருஷம் அவங்களுக்கு கொண்டு கொடுக்குறது. அது அல்ல சாஸ்திரம் படிக்கிறதுங்கிறது ஃபார் யங்கர் ஜெனரேஷன். வாழ்ந்த யூஸ்வலா என்ன சொல்ல, பகவத்கீதையா அதெல்லாம் வயசானா படிச்சுக்கலாங்க. இப்ப நான் சொன்ன கருத்தை எந்த வயசுல படிக்கணும் யோசனை பாருங்க. 60 வயசுலயா, அப்பவான்னு படிச்சுட்டு இருக்கிற 70 வயசுலயா? என்ன பிரயோசனம்? படிக்கலாம், தப்புன்னு சொல்ல. வாட் இஸ் த யூஸ்? யங்கர் ஜெனரேஷனுக்கு தான் பகவத்கீதை தேவை. ஆனா சமுதாயம் இது என்ன ஆயிடுச்சு, அப்படியே மாத்தி இது ஃபார் ஓல்டு பீப்புள். பகவத்கீதையா அதெல்லாம் வயசான படிச்சுக்கலாம், உபனிஷத்தா அதெல்லாம் வயசான படிச்சுக்கலாம், இப்பெல்லாம் தேவையில்லை. ஐயோ அதெல்லாம் சான்ஸ்கிரிட்ல இருக்கு, நமக்கெல்லாம் ஒத்து வராது. இட் இஸ் மை ஹோலி புக், இட் இஸ் மை ஹோலி புக். I should learn. It is my duty to learn, to read. At least பகவத்கீதை படிக்கவாது தெரிஞ்சுக்கணும். நான் ஹிந்து சும்மா மாறுதட்டு என்ன பிரயோசனம்? வித்தவுட் நோயிங் ஹவு டு ரீட் த ஹோலி புக். வாட் இஸ் இட்? நீங்க இந்துவாக பிறந்து என்னத்தை பண்ண போறீங்க? அந்த இந்துவா பிறந்துட்டே நீங்க பெருமைப்படுறீங்களே. இப்ப பாரு, கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்க? படிக்கிறாங்களா இல்லையா? அவங்க ஹோலி புக் படிக்கிறாங்களா இல்லையா? படிக்கணும். அங்கதான் நல்லது கெட்டது சொல்லி கொடுப்பாங்க. முஸ்லிம்ஸ் என்ன படிக்கிறாங்க? ஹோலி புக் படிக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு உருது, அரேபியன், அவங்க பாருங்க அரேபியன், அதை கத்துக்கிறாங்களா இல்லையா? ஏன் நாம மட்டும் இப்படி இருக்கோம்? அது தேவையில்லைன்னு ஏன் ஒதுக்கணும்? எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. என்ன விஷயம் சொல்லியிருக்கிற பாருங்க, நீங்க பாருங்களேன். அதுக்குள்ள சொல்லி இருக்கிற விஷயம் எல்லாம் யங்கர் ஜெனரேஷனுக்கு தேவையான விஷயம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள்ங்கிற நான் அத்தனை யங்கர் ஜெனரேஷன் வேல்யூ ஆஃப் வேல்யூ தெரிஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான விஷயங்கள் சொல்லணும் தான் கீதா. அங்க அர்ஜுனனுக்கும் சினிமால காமிக்கிற மாதிரி அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த அப்படி அல்ல. பகவத்கீதைங்கிறது மகாபாரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். அதனால தானே ஹோலி புக்னு வச்சிருக்கோம். படிக்கணுமா வேண்டாமா? யூ மஸ்ட். அதாவது படிக்கிறதுல 5th 6th ரீடிங் முடிச்சிருக்கணும். 6th 7th மேல இந்த மீனிங் உங்க வயசு, நீங்க 6வது 7வது படிக்கிற காலத்தில் இந்த மீனிங் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? நாம என்ன நினைச்சிட்டோம்? பிசிக்ஸ் படிச்சா போதும். ஏன்
பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதுதான் இன்ஜினியரிங் காலேஜில் கேட்குறான் கட் ஆஃப். அது போதும். என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்க. இன்ஜினியரிங் மெடிக்கல் போறியா, பாட்னி, ஜூ, இல்லை இந்த பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுக்கு கட் ஆஃப் வாங்குறதுக்கு மட்டும்தான் பர்பஸா படிக்கிறோம். வாட் அபவுட் லைஃப், வாட் அபவுட் த வேல்யூஸ் காணாம போச்சு. அதனால இப்ப பசங்க என்ன சொல்றானுங்க, தப்பெல்லாம் பண்ணலாம், மற்றவங்களுக்கு தெரியாம பண்ணணும், அவ்வளவுதான், அதை கத்துக்கணும். எப்படி பதில்? என்ன தெரியல, இப்ப பண்ற பாவத்துக்கு நான் தான் அனுபவிக்கணும்னு தெரியல அந்த பையன் சொல்றான். ரொம்ப வேதனையா இருந்தது இந்த கல்வி. ஏன்னா ஒவ்வொரு மதத்துல பிறக்கிறவங்களுக்கும் அதுக்குண்டான ஹோலி புக்கு படிக்கிறதுக்கு உரிமை இருக்கு அந்த குழந்தைகளுக்கு. ஆனா கொடுக்கறதுக்கு அங்க ஆள் இல்லை. பகவத்கீதையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆளே இல்லை. ஏன் எங்க காலத்துல இருக்கவங்கள படிச்சா இப்ப அடுத்த ஜெனரேஷன் சொல்லிக் கொடுக்கலாம். எங்க காலத்துல இருக்கிறதும் படிக்கல, எங்களுக்கு முன்னாள் இருக்கிற ஜெனரேஷன் ஏதோ 1-2 படிச்சிருக்கு, அவ்வளவுதான். என்ன ஆயிடுச்சு அப்போ? நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கிற, சந்தோஷமாக எப்படி இந்த உலகத்தில் வாழணும்னா மேக்சிமம் புண்ணியத்தை வச்சிருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம். அந்த மேக்சிமம் புண்ணியத்தை சேர்த்துக்கிற விதம் எப்படி, எப்படி நம்ம அக்கௌண்ட்ல புண்ணியத்தை ஏத்துக்கிறது எல்லாமே இருக்குங்க பகவத்கீதையில, எல்லாமே இருக்கு. அதை அர்ஜுனனுக்கு சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு தவிர பகவத்கீதா இஸ் ஃபார் ஹியூமன் ரேஸ். அதுக்குள்ள முஸ்லீமும் வரலாம், கிறிஸ்டின். ஏன்னா பகவத்கீதைக்குள்ள என்ன இல்ல, விநாயகர் வழிபடுவது எப்படி, முருகரை வழிபடுவதுன்னு இல்லை. இட் இஸ் ஃபார் ஹியூமன் ரேஸ். பகவத்கீதா இஸ் ஃபார் ஹியூமன் ரேஸ், நாட் ஓன்லி ஃபார் ஹிந்துஸ். இட் இஸ் ஃபார் ஹியூமன் ரேஸ். எதுக்கு படிக்கணும் ஹியூமன் ரேஸ்? நம்மளோட ஹியூமன் அல்டிமேட் கோல் என்னங்க? ஹாப்பினஸ். பெர்மனன்ட் ஹாப்பினஸ் இஸ் மை கோல். இன்னைக்கு காலேஜ் வந்து படிக்கிறீங்க எதுக்கு? நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கினா ஐ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். அதனால தான் படிக்கிறீங்க. கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணா ஒரு ஹாப்பி லைஃப். எல்லாமே எதை நோக்கி ஓடுறோம்? ஹாப்பினஸ்க்காக படிக்கிறோம், ஹாப்பினஸ்க்காக வேலைக்கு போறோம், ஹாப்பினஸ்க்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஹாப்பினஸ் குழந்தைகளை பெற்றுக்கிறோம். ஆனா நீங்க போயிட்டு இருக்கிற இந்த பாதையில் அது எல்லாமே எப்படித்தான் கொடுக்குது? நாட் டெம்பரரி ஹாப்பினஸ் நீங்க பார்க்கலாம், பட் பெர்மனன்டான ஹாப்பினஸ் எங்க கிடைக்கும்? இந்த மாதிரி எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, செஞ்சா என்ன தப்பு, செய்யலினா என்ன தப்பு, இதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு சுவாமிஜி சொல்லுவாரு, வாட் இஸ் ரைட்னு தெரியணும், ஒய் இட் இஸ் ரைட்னு தெரியணும், வாட் இஸ் ராங்னு தெரியணும், ஒய் இட் இஸ் ராங்னு தெரியணும். அப்ப நீ என்ன பண்ணுவ? சூஸ் பண்ணுவ. நீங்க தேர்ந்தெடுக்கிற சக்தி இறைவன் கொடுத்துட்டார், அதுல நான் தலையிடக்கூடாது. யூ சூஸ் அக்கார்டிங் டு யுவர் வில். பிகாஸ் இறைவனுக்கு உனக்கு என்ன கொடுத்திருக்காரு? வில் கொடுத்திருக்காரு. சூஸ், தேர்ந்தெடுக்கிற சக்தி உனக்கு கொடுத்துட்டார். அப்போ நம்ம கல்ச்சர் எதைத்தான் கொடுக்கணும்? திஸ் இஸ் ரைட், ஒய் இட் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங், ஒய் இட் இஸ் ராங். இந்த அறிவை கொடுத்துட்டோம்னா நீ தேர்ந்தெடு. இதுதான் நம்ம கல்ச்சரே. எங்கேயும் அட்வைஸ்ங்கிற பேச்சே நம்ம கலாச்சாரத்தில் கிடையாதுங்க. எங்கேயுமே பகவத்கீதை ஆகட்டும், நீங்க எந்த புக் எடுங்க, நோ அட்வைஸ். ஏன்னா நல்லா தெரியும், அட்வைஸ் நெவர் ஒர்க்ஸ், நெவர் நெவர் ஒர்க்ஸ். என்னதான் சொல்லிக் கொடுக்கணும்? திஸ் இஸ் ரைட், ஒய் இட் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங், ஒய் இட் இஸ் ராங் சொல்லிட்டு நீ தேர்ந்தெடுத்துக்கோ. அப்பா அவன் திங்க் பண்ண ஆரம்பிப்பான், அப்பா அவன் தேர்ந்தெடுத்துருவான். நான் பொய் பேசணுமா, உண்மை பேசணுமா? பொய் பேசுறது ராங், ஒய் இட் இஸ் ராங் தெரியணும். உண்மை பேசுறது ரைட், ஒய் இட் இஸ் ரைட் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அவனை வெட்டியே போட்டாலும், ஹரிச்சந்திரன் வெட்டியே போட்டாலும் போய் சொன்னாரா? ஏன்? அவருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? வேல்யூ ஆஃப் வேல்யூ, தர்மத்தின் மதிப்பு தெரிஞ்சதுனாலதான் அவன் என்ன பண்ணாரு ஹரிச்சந்திரன். கடைசி வரைக்கும் நீங்க ஹரிச்சந்திரன் கதையெல்லாம் போய் படிச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, என்ன போனாலும் நான் போய் வாயை திறக்க மாட்டேன், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், உண்மை மட்டும்தான் பேசுவேன், என்ன வேணா நடந்துக்கிட்டோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஸோ யூ மஸ்ட் நோ த வேல்யூ ஆஃப் வேல்யூ. எப்போ இப்போ என்ன பார்த்தோம்? இன்னைக்கு நம்ம பார்த்து நான் இது பண்ணி சொல்றேன், டைம் ஆனதுனால. கர்மா தியரி அப்படிங்கிறது given to you by the creator, not by me, not by my gurus. அது இருக்கிற இடம் தான் ஹோலி புக் பகவத்கீதா. ஸோ நம்ம சைட் பை சைட் அங்க இருக்கிற வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா அவர் கொடுத்துருக்காரு 13வது அத்தியாயத்துல ஃபுல்லா வேல்யூ தான் பேசுறாரு. நம்ம அதுல இருந்து ஒன்னொன்னு எடுத்து நம்ம டெய்லி ஒரு டிஸ்கஷனுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.